Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஜாதிக்காய் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் இதில் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜாதிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜாதிக்காயே இருந்தால் அதை நீங்கள் கல்லில் உரசி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கல்லில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் நான் அதையும் சொல்கிறேன். இந்த ஜாதிக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும், ஆக்னியால் ஆனால் அந்த ஸ்கார்ஸை ரெடியூஸ் பண்ணும், பிளிமிஷிங்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்னா கூட இதை க்யூர் பண்ணும். இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஹனி தான் எடுத்திருக்கேன், தேன். இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஹனி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஜாதிக்காயாக எடுத்தீங்கன்னா ஹனி யூஸ் பண்ணி அந்த கல்லில் நல்லா சொரவி அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜாதிக்காயில் பார்த்திங்கன்னா ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது மெயினாக நம்மளோட பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெமிடி. அது மட்டும் இல்லாமல் இது அண்டர் ஐ டார்க் சர்க்கிளும் குறைக்கும். நம்மளோட பிக்மெண்டேஷன்ஸ் ஏரியாவில் இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இந்த ஜாதிக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரக்காக நான் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியான லெவலில் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவே போதும் நமக்கு ஹோல் ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணுறக்கு. நான் என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹோல் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாம். இது ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம்தான். இது நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கவங்க டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, மார்னிங் இல்லைனா ஈவினிங் இல்லை மதியம் டைம், எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி கொஞ்சம் நமக்கு ஹனி ஊற்றினாலும் திக் கன்சிஸ்டன்சி இருந்தனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வாட்ரு ஊற்றி நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆக்கிட்டேன். இப்போ வாங்க என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டேன். என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸும் வந்திருக்கு. 1 வீக்காக வீடியோவும் போட முடியல. எனக்கு உடம்பு சரியாதனால எனக்கு ஃபேஸையும் நான் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ எனக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் என் ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த பேக் நான் அப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிம்பிள் இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். அப்படி எனக்கு பிம்பிள்ஸும் இல்லை, பிக்மெண்டேஷன்ஸ் இல்லை அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என் ஃபேஸில் நான் என் கையாலே எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லைனாலும் இது உங்கள் ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணும், உங்கள் ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ என் ஃபேஸில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இது ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கே போதும். நீங்கள் இந்த பேக்கை ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போவே உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்களே பார்க்கலாம் டிஃப்ரெண்ட். டல்லாக இருந்த ஸ்கின் நல்லாவே ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என் ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்போவும் இப்போவும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு பளிச்சுன்னு வச்சுக்கும். நம்மளோட டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ நான் 1 வீக்காக எந்த ஒரு பேக்கோ எந்த ஒரு ஸ்கின் கேருமே பண்ணல. இப்போ தான் வந்து இந்த பேக் மட்டும் தான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். இது அப்ளை பண்ணும்போது இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. ஒரு நேச்சுரலாக உங்களுக்கு நல்லா அந்த ஜாதிக்காயோட ஸ்மெல் நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதிக்காயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Nisha.